வெல்கம் பேக் டு கியூட்டி கிட்ஸ் சாம் கேமிங் எபிசோட் 2 பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அசிஸ்டண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் டவர் தான் விளாட போகிறோம். ஆக்சுவலி இந்த பார்த்தீங்களா இப்போ ஸ்விங் பண்ணோம்ல, ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா நம்ம கையில் ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம அந்த வாட்சும் அந்த ஜம்ப்புன்ற இடத்துல ஒரு ஒயரும் கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம ஸ்விங் ஆகும். அசிஸ்டன்ட்னா மோட்டிவேட் பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவசகுணமாகவே பேசக்கூடாது. மக்களே, இதில் நம்ம ஜெயிச்சு கலர்குருவி மூஞ்சில கரிய பூசலை. எல்லாம் இருக்கட்டும், அது என்னடா கட்டில் கட்டுற? மக்களே, இவனுக்கு இங்கிலீஷே ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. இவன் எனக்கு சாபம் விட்டுட்டு திரிகிறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்விங் டவர் ஃபுல் டவரையும் ஏறி போகணும். இந்த மாதிரி நிறையா வரும். அதிலலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுலலாம் அந்த லைஃப் லைன் குறை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எனக்கும் தெரிலடா. எனக்கும் இந்த டவுட் இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கு பிற்காலத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மக்களே, இது ஸ்விங் டவர் மட்டும் இல்லை, ஃப்ளைட் டவர், கிளைட் டவர், லேசி டவர்னு இருக்குது. அடுத்து என்ன விளாட்லான்னு சொல்லி நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலடா எப்படின்னு தெரியல சில குட்டீஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ளே பண்ணி போடுறேன். லைக்கு மட்டும் சொல்கிறா, எதுக்குடா நான் சாவறதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க? மக்களே, நிஜமாக சொல்கிறேன், இவனை வந்து நான் மோட்டிவேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் என்னை மோட்டிவேஷனே பண்ண மாட்டான். இவன் என்னமோ எனக்கு ஆப்போனண்ட் எதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். மக்களே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான கேம்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை மக்களே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் ஆமாம் மக்களே, குதிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்கடா ப்ளூவை காணோம்? அப்பா, இங்கே தான் இருக்குது, குதிப்போம். இதோ குதிக்கிறேன்ரா. அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு மக்களே. ஆனால் என்ன, 40 போயிட்டு திரும்ப 15 வந்துட்டோம். மக்களே, இதில் ஏன் தப்பு ஒன்றும் இல்லை, விதி விளையாண்டுருச்சு. மக்களே, இதில் ஜெயிக்காமல் நான் இந்த வீடியோ விட்டு போகிறதா இல்லை. ஏன்டா நீ வேற? மக்களே, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நம்ம இதில் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். தட்டுறோம், தூக்குறோம். ஏன்டா அபசகுணமாகவே பேசுகிற? இவன் தான் அபசகுணமாக பேசுகிறானா? இந்த லைஃப் லைனும் நம்மள்கிட்ட விளையாடுது. மக்களே, என்ன என் தலையை இழுத்துன்னு நினைக்கிறேன். யாருமா அது? நவுருமா? மக்களே, இவன் சும்மா சொன்னானா நிஜமாவே அந்த பொண்ணு விழுந்துருச்சு. மக்களே, உனக்கு எனக்கு தெரிஞ்சு கருணாக்குன்னு நினைக்கிறேன்டா கலர்குருவி. டேய் சும்மாறா, அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் இந்த திருப்பு எப்படியாவது. இந்த திருப்பு நான் கண்டிப்பாக கரெக்டாக போகிறேன்டா கலர்குருவி. ஜஸ்ட் மிஸ் மக்களே, இந்த திருப்பு நம்ம வந்து இந்த இடத்துல தாண்டிட்டோம். எப்படியோ மக்களே, 40 கரெக்டாக தாண்டிட்டோம். என்னடா கட்டில் கட்டுறேன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், என்னாச்சு? எவ்வளோ பெட்டு? 1000 ரூபாவா 1500 ரூபாவா? அப்போ நான் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு 5000 ரூபா தரியா? மக்களே, இந்த இடத்துல எப்படி நிற்க முடியும் சொல்லுங்க? இங்கே பாருங்க, அதெல்லாம் போக போக ஏறிடும்டா. தெரியலையே, நான் வேணும்னு போய் குறைச்சிட்டு வரட்டா? மக்களே, எப்படியோ 50 தாண்டிட்டோம். எப்படியாவது முக்கி மோதி ஜெயிச்சு நம்ம கலர்குருவிட்டேருந்து 5000 ரூபாவை ஆட்டையை போட்டுற வேண்டியதான். எப்படியா நான் தான் ஜெயிப்பேன். 2000
பார்க்கத்தானே போகிற. எப்படியும் நம்ம ஜெயிச்சு பார்த்திங்களா எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்கள். இதுக்கப்புறம் தோத்தா நிஜமாக ஒன்றுமே பண்ண முடியாது. இடையில வேறு இருக்குது ஒரு சில நேரம் அந்த ஜம்பிங்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும். இப்படி 70% கடந்துட்டோம். என்னாச்சுடா கலர்குருவி முணங்கிக்கிட்டே இருக்க? எப்படியா இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். எடுத்து வச்சிரு 5000 ரூபாவா, சரியா? ஐயோ பாவம் கைஸ் கலர்குருவி. இவன் பாவம் நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக்கை போட்டு பாருங்க. டேய் கலர்குருவி, அங்கே வெயிட்டுன்னு போட்டிருந்துச்சு. வெயிட்னா நிற்கிறது தெரியும்ல? எல்லாம் வெறும் ஸ்டேர் கேஸ் தானடா இதெல்லாம். ஐயோ ஜம்பில் குதி 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 குதி. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். மக்களே ஜஸ்ட் மிஸ். அந்த ஜம்பிங் எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பார்த்தீங்களா நம்ம. இதுக்கப்புறம் விழுந்தோன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. எப்படியோ ஜஸ்ட்டில் தான் தப்பிச்சிருக்கேன் நான். மக்களே நானும் 40% தாண்டிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் இங்கே 70%க்கு அப்புறம் இப்படி ஒரு வேலை வைக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படியோ நம்ம வந்து கடந்து வந்தாலும் திரும்ப விழுந்துட்டுருக்கோம். பட் பரவாயில்ல, இந்த திருப்பு நம்ம ஜெயிக்கிறோம். பார்த்து விளாடணும், பொறுமையாக விளாடணும் பார்த்து. மக்களே என்னை நவரு சொல்லிட்டு இவன் நவுந்து போயிட்டுருக்கான். லூசு பய. மக்களே ஆமாம் மக்களே, பொறுமையாக போகலாம். ஒரு அவசரமும் இல்லை நம்மளுக்கு. தாண்டியாச்சுல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ மக்களே 85 தாண்டியாச்சு. டேய் 5000 ரூபா இதுக்கும் ரெடியாக எடுத்து வச்சிடுறா சொல்லிட்டேன். நான் ஜெயிச்சாதான் உனக்கு பொறுக்காதே. அதுக்கெல்லாம் ராபக்ஸ் வேணும்டா. உன்கிட்ட ராபக்ஸ் இருக்கா? ராபக்ஸ் வேணும்னா ப்ரீமியம் பே பண்ணணும். நீ வாங்கி தரியா? மக்களே எப்படியோ நம்ம 95% வந்து தாண்டிட்டோம். எப்படியா இருந்தாலும் காசு எடுத்து வச்சிடுறா. கலர் கோழி ஜெயிச்சுட்டு அவ்வளோதான். மக்களே ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான் பாருங்களேன். மக்களே எப்படியோ இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ முக்கியமோதி ஜெயிச்சிட்டோம் நம்ம. ஸோ எடிட்க்கு கொடுத்த சப்போர்ட்டை இதுக்குமே தயவு செய்து கொடுங்க. வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் நிறைய வேர்ல்டு இருக்குது. அடுத்த வேர்ல்டு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரியே வந்து அடுத்த திருப்பு ஃப்ளைட் டவரா கிளைட் டவரான்னு சொல்லுங்கள். இதுக்குள்ளே போனால் வேறு வேர்ல்ட்ஸ் வரும். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்குருவி அடுத்த திருப்புலேருந்து கூப்பிடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலர்குருவிட்டு இருந்தால் 5000 ரூபா கேட்டுருவோமா? டேய் கலர்குருவி, பார்த்தீங்களா மக்களே? சரி அவன்ட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். எப்படியோ நம்ம இதை கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே எடிட்க்கு நிறையாவே சப்போர்ட் கொடுத்தீங்க. இன்னும் 1K அடிக்க கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ தயவு செய்து இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அன்டில் தென் டாடா பாய்.